மே 23 தெய்வமாதாவின் வணக்க மாதம். தெய்வமாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு செய்த உதவியின் பேரில் அவர்களுக்கு தூண்டுதலாயிருந்தது. சர்வ ஆராதனைக்குரிய உலக இரட்சகர் இவ்வுலகை விட்டு வெற்றி வீரராய் மோட்சத்துக்கு எழுந்தருளிய போது தம்மால் ஸ்தாபிக்கப்பட்ட திருச்சபைக்கு ஒரு தூண்டுதலாகவும் ஆலோசகராகவும் இருக்கவும், பூர்வீக கிறிஸ்தவர்கள் கொண்ட சந்தேகங்களை தீர்க்க ஞான ஒளியாயிருக்கவும், வேண்டிய புண்ணியங்களுக்கு போதனையாயிருக்கவும் தமது நேச அன்னையை இவ்வுலகில் நிலைநிறுத்த திருவுள்ளம் கொண்டார். அக்காலத்தில் இருந்த விசுவாசிகள் தங்களுடைய ஆண்டவளை போலவும் போதகியை போலவும் எண்ணி அன்னையிடத்தில் ஆலோசனை கேட்க வருவார்கள். அப்பொழுது அந்த திவ்ய நாயகி அவர்களுடைய சந்தேகங்களை தெளிவித்து அறியாமையை நீக்கி தம்மிடமுள்ள அறிவு விவேகத்தின் ஞானச் செல்வங்களை மகா அன்போடு அவர்களுக்கு தந்தருள்வார்கள். நீங்கள் படுகிற சந்தேகங்களில் உறுதியான நம்பிக்கையோடு தெய்வ மாதாவினிடத்தில் ஓடி வந்து உங்கள் புத்திக்கு பிரகாசம் கொடுத்து உங்களை காப்பாற்றுமாறு மன்றாடுவீர்களாகில் உங்களுக்கு வேண்டிய ஞான பிரகாசங்களையும் வரப்பிரசாதங்களையும் நீங்கள் நிச்சயம் அடைவீர்கள். அவர்களுக்கு மாதிரிகையாயிருந்து மனத்தாழ்ச்சி, ஒடுக்கம், தெய்வ பக்தி, பிறர் சிநேகம் இவை முதலான சுகித புண்ணியங்களை எல்லாம் மகா பிரகாசத்தோடு தெய்வ மாதாவினிடத்தில் துலங்கி கொண்டிருந்தன. இந்த பரம நாயகியின் வாழ்வெல்லாம் பரிசுத்தத்தின் உத்தம மாதிரிகையாயிருந்தது. எவ்வயதும் எவ்வந்தஸ்தும் உள்ள கிறிஸ்துவர்களையும் புண்ணிய வழியில் தீவிரமாக நடக்கச் செய்தது. பூர்வீக விசுவாசிகள் அன்னையிடத்தில் உன்னத சாங்கோபகமாக இருக்கிறதை கண்டு அதிசயப்பட்டு தங்களால் இயன்ற மட்டும் அவர்களை பின் செல்ல பிரயாசைப்பட்டார்கள். நீங்கள் அந்த தேவ தாயாருடைய புண்ணியங்களை கண்டு பாவித்து அன்னையின் உத்தம மாதிரியை பின் சென்று நடக்க கடவீர்களாக. அன்னையுடைய நடக்கையையும் உணர்ச்சிகளையும் இடைவிடாது தியானித்து ஆராய்ந்து பார்ப்பீர்களாகில் சர்வேஸ்வரனுக்கு தக்க பிரமாணிக்கத்தோடு ஊழியம் பண்ணவும், புறத்தியாருக்கு செய்ய வேண்டிய உதவி செய்யலாம். கற்பை நேசிக்கவும் பரிசுத்தமாய் வாழவும் அவசியமான வழிவகைகளை அறிந்து கொள்வீர்கள். அப்படி எல்லாவற்றையும் பார்க்க சர்வேஸ்வரனை அதிகமாய் சிநேகித்து உங்களுடைய சரீரத்தை பகைத்து மனதாழ்ச்சியும் அடக்க ஒடுக்கமும் தெய்வ பக்தியும் உங்கள் கடமைகளை செலுத்துவதில் பிரமாணிக்கமும் உள்ளவர்களாயிருக்க தெய்வ மாதாவினிடமிருந்து கற்றுக்கொள்வீர்களாக. அவர்களுக்கு அடைக்கலமாயிருந்து தெய்வ மாதா பூர்வீக கிறிஸ்தவர்களுக்கு அடைக்கலமாயிருந்தார்கள். அவர்கள் தாங்கள் அடைந்த கஸ்திகளிலும் திருச்சபைக்கு உண்டான துன்பங்களிலும் தங்களுக்கு அவசரமான காரியங்களிலும் தெய்வ மாதாவின் அடைக்கலத்தை தேடி ஓடி வருவார்கள். அன்னை தங்கள் பேரில் மிகவும் பிரியமுள்ளவர்களாயும் தம்முடைய திருக்குமாரனத்தில் சர்வ வல்லமும் உள்ளவர்களாகியும் இருக்கிறதை அறிந்து கெட்டியான நம்பிக்கையுடன் அன்னையின் ஆதரவை தேடிக் கொண்டிருந்தார்கள். நீங்களும் தன் நியாயங்களை கண்டுணர்ந்து தெய்வ மாதாவின் பேரில் தளராத நம்பிக்கை கொள்ள கடவீர்கள். நீங்கள் மேற்கொள்ளும் லௌகீக இக்கட்டுகளிலும் உங்களுக்கு தேவையான ஞான காரியங்களிலும் உங்களுடைய திருத்தாயாரை நோக்கி அபயமிட்டு மன்றாடுங்கள். அந்த பூர்வீக கிறிஸ்தவர்கள் செய்ததை போல் பக்தியோடு மன்றாடுவீர்களாகில் உங்களுடைய மன்றாட்டுகளுக்கு இறங்குவார்கள் என்பது நிச்சயம். சில சமயங்களில் நீங்கள் கேட்கிற காரியங்களை அடையாதிருந்ததினால், நீங்கள் பக்தியுடன் வேண்டிக் கொள்ளாமல் இருந்ததினால் தான் அவைகளை அடையவில்லை என்பதை அறிந்து கொள்ளுங்கள். ஜெபம். பரிசுத்த மரியாயே என் தஞ்சமே, எத்தனையோ பாவத்தை கட்டிக்கொண்டு பசாசுக்கு அடிமையாகி நித்திய நரகத்திற்கு போவதற்கு பாத்திரவானானேனே. நீர் என் பாவக்கட்டுகளை அவிழ்த்து என் எதிரிகளின் கையில் நின்று என்னை மீட்டீர். ஆனால் கெட்ட பசாசு என்னை கொடுக்க இடைவிடாது எனக்கு சோதனை கொடுப்பதனால் எதற்கு திரும்பி அடிமையாய் போவேன் என்று மிகவும் பயப்படுவதும் பரிசுத்த கன்னிகையே எனக்கு ஆதரவாயிரும் தஞ்சமாயிரும். உமது உதவியுடன் என் எதிரிகளை வெல்லுவேன் என்பதற்கு சந்தேகமில்லை. ஆனால் எனக்கு வரும் தந்திர சோதனைகளிலும் விசேஷமாய் என் மரண வேளையில் பசாசியனுடன் தொடுக்கும் கடின யுத்தத்திலும் நான் உண்மை மறந்து போகாமல் உமது அடைக்கலத்தை உறுதியான விசுவாச நம்பிக்கையுடன் தேடும் பொருட்டு எனக்கு விசேஷ உதவி செய்தார்கள். அப்பொழுது இயேசு கிறிஸ்துநாதருடைய திருநாமத்தையும் உம்முடைய இன்பமான திருப்பெயரையும் ஜெபமாலையை பக்தியோடு சொல்லி இஷ்ட பிரசாதத்தோடு நான் மறைக்கும்படிக்கு கிருபை செய்தருளும். ஆமேன். மிகவும் இரக்கமுள்ள தாயே, உம்முடைய அடைக்கலமாக ஓடி வந்து உம்முடைய உபகார சகாயங்களை இறந்து உம்முடைய மன்றாட்டுக்களின் உதவியை கேட்டு ஒருவனாகிலும் உம்மால் கைவிடப்பட்டதாக ஒருபோதும் உடையில் கேள்விப்பட்டதில்லை என்று நினைத்தருளும். கண்ணியருடைய ராக்கினியான கன்னிகையே, தயையுள்ள தாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உம்முடைய திருபாதத்தை அண்டி வருகிறேன். பெருமூச்செறிந்து அழுது பாவியாகிய நான் உமது தயாளத்துக்கு காத்து கொண்டு உமது சமூகத்தில் இருக்கிறேன். அவதரித்த வார்த்தையின் தாயே, என் மன்றாட்டை புறக்கணியாமல் தயாய்மறியாய் கேட்டு
தந்தருளும். ஆமேன். ஜென்ம பாவம் இல்லாமல் உற்பவித்த சிஸ்டமரியாயே, பாவிகளுக்கு அடைக்கலமே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். எங்கள் பேரில் இரக்கமாயிருந்து எங்களுக்காக உடைய திருக்குமாரனை வேண்டிக் கொள்ளும்.